இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், ரிலீஸ் பண்ணிடுறேன். அதில் ஒரு சைன் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டபிள் சார், ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க. ரேவதி வா, வான்னு சொல்றேன்ல. இதில் ஒரு சைன் பண்ண. ரேவதி வா. நீ போலாம். நீ சொன்னபடி நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன். அவனும் வெளியே வந்துட்டான். நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இப்ப நான் சொன்னதை நீ செய்யணும். வா, பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு போவோம். உங்க புருஷனை பிரிய உங்களுக்கு சம்மதமா? உங்க அம்மாவோட முடிவுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? ஐயா, என் அம்மாவோட முடிவு தான் என் முடிவும். அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அம்மாடி ரேவதி, என்னம்மா பேசுறடி? உன் சுயநினைவோட தான் பேசுறியா? வேண்டாண்டா கண்ணு, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ நல்ல முடிவா எடுக்கணும். இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதடா கண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடும். உன் அம்மா இப்படிதான்டா பேசுவா. அவளுக்கு பெத்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில தலையிடுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. அவ பேச்செல்லாம் நீ கேட்காதடா. ஏய், உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ பேசாத. நான் பேசுவேன். என் பேத்தி வாழ்க்கை பிரச்சனை. நான் தான் பேசணும். நான் தான் பேசுவேன். அம்மாடி வேண்டாண்டா கண்ணு, நல்லா யோசனை பண்ணி பேசுறா. உன் அம்மா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? துர்காவை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரி உன்னையும் வீட்டை விட்டு அனுப்புவா. அவ்வளவுதானே? சந்தோஷமா அந்த வீட்டை விட்டு வெளியில வா. என் பேரன் கூட சேர்ந்து நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். வந்துடுறா. ராஜா சேதுபதி, பரமேஸ்வரி அம்மாவோட பேரனும் அருணாச்சலம் அபிராமியோட மகனும் ஆகிய கார்த்திக்கும், ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியோட மக ரேவதிக்கும் இடையே நடந்த திருமண பந்தம் காசு வெட்டி போட்டு இன்னையோட முடிவுக்கு வருது.
இனிமே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. அவங்க முடிவை அவங்க எடுத்துக்கலாம். யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அம்மா தாயே, ஐயா, பஞ்சாயத்தை நல்லபடியா முடிச்சு வச்சீங்க. ரொம்ப நன்றி. ஏய், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா வான்னு சொல்றேன்ல. அம்மாடி ரேவதி, அடி பாவி, புள்ளைய எப்படி எடுத்துட்டு போறா? வண்டியில் ஏறு ரேவதி, ஏறு. ஐயா, கார்த்திக், சாரிடா. உன்ன மாதிரி நல்லவனுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே எனக்கு புரியல.